भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. சாரதா ஸ்தோத்திரம் பொருள். शारदे, हे शारदे, शारदा देविये, தேவி, ஹே தேவி அப்படியும் எடுத்துக்கலாம், அல்லது சாரதா தேவி அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் எடுத்துக்கலாம். தேவியாக இருப்பவளே, சாரதையாக இருப்பவளே, அல்லது சாரதை என்று பெயர் உள்ளவளே, தேவி என்று பெயர் உள்ளவளே, காஷ்மீர புர வாசினி, காஷ்மீர புரத்தில் வசிப்பவளே. இதுவும் சாரதே, தேவி, காஷ்மீர புரவாசினி அத்தனையுமே எட்டாவது விபக்தி, எட்டாவது வேற்றுமை, அஷ்டமி விபக்தி, எய்த்து கேஸ், விழிவேற்றுமை. தேவிய கூப்பிட்டு சொல்றோம். இது எழுதினது ஆதிசங்கராச்சாரியார். அநேகமா அவரு காஷ்மீரத்துல சர்வஜ்ஞ பீட்டம் ஏறுறதுக்கு முன்ன தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். அதனால காஷ்மீரத்துல இருக்கக்கூடிய சாரதா தேவி, சாரதா பீட்டம், அந்த தேவியை குறித்து எழுதினால காஷ்மீரத்தில் வசிக்கிறவளே அப்படின்னும் சேர்த்திருக்காரு. அகம் துவாம் நித்யம் பிரார்த்தையே, நான் உன்னை தினமும் பிரார்த்திக்கிறேன். மே எனக்கு வித்யாதானம் தேஹி, வித்யையை தானம் செய்வாயாக, அளிப்பாயாக. நமஸ்தே சாரதையே, தேவியே, காஷ்மீரபுர வாசினியே, உன்னை வணங்குகிறேன். உன்னிடம் எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது. எனக்கு அறிவை, கல்வியை கொடு. இரண்டாவது ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகத்துல யாரு ஸ்ரத்தா நம்பிக்கையாக இருக்கிறாரோ, தாரணா
படிச்சதை தக்க வைக்கிற தாங்குகிற தன்மைக்கு தாரணைன்னு பேர். நிறைய படிப்போம், இந்த காது வழியா போய் இந்த காதுல போயிடும், ஒன்றும் மண்டைக்குள்ள போகாது. அப்படி போகாம உள்ளுக்குள்ள தங்கி இருக்கிறதுக்கு தாரணைன்னு பேர். மேதா, படிச்சிருக்கிறோம், உள்ள இருக்கு, ஆனா வேலைக்கு ஆகாது. ஒரு நண்பர் சயின்ஸ் படிச்சவர் வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் தீ கூடுதலா இருந்தது, அடுப்புல எண்ணெய் இருந்தது, எண்ணெய் ஆவியாகி தீ எண்ணெயில பிடிச்சுக்கிட்டது. உடனே டக்குன்னு தண்ணியை கோரி சட்டியில விட்டார். அவ்வளவுதான், அப்படியே ஒரு அணுகுண்டு வெடிச்சது மாதிரி தீ கூரை வரைக்கும் போயிட்டது. அவருக்கு தெரியும், எண்ணெயில எரிகிற நெருப்புல எண்ணெயை விடக்கூடாது, எண்ணெய் எரியும் போது தண்ணியே விடக்கூடாது. ஆனா நடைமுறையில கை கொடுக்கல. மேதா அப்படிங்கிறது படிப்பு தாண்டி புத்திசாலித்தனம். மேதா சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த சூக்தத்தை ஒட்டி சமிதாதானம் அப்படின்னு சந்தியாவந்தனம் பண்ணும்போது சமிதாதானம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல பிரார்த்தனையில இந்த மேதா சூக்தம் ஒட்டி பிரார்த்தனைகளும் இருக்கு. அதாவது எனக்கு மேதைய கொடு அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் இருக்கு. பொதுவா சந்தியாவந்தனம் பண்றவங்க முக்கியமா பிரம்மச்சாரிகள், படிக்கிற மாணவர்களா இருப்பாங்க. அதனால அவங்க தினசரி காலையிலையும் சாயந்தரமும் எனக்கு புத்திசாலித்தனத்தை கொடு, எனக்கு படிச்சது தங்கட்டும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது இந்த சமிதாதானத்துல ஒரு அங்கம். வாக்தேவி, ஸ்ரத்தையா இருக்கிறவள் அவள் தான். யாரு ஸ்ரத்தாவோ அவள் சாரதா, யாரு தாரணாவோ அவள் சாரதா, யாரு மேதாவோ அவள் சாரதா. அல்லது சாரதா தான் ஸ்ரத்தாவாக இருக்கிறாள், சாரதா தான், சரஸ்வதி தான் தாரணையாக இருக்கிறாள், சரஸ்வதி தான் மேதாவாக இருக்கிறாள். மட்டும் இல்ல, வாக் தேவி, வாக்கினுடைய தேவியாகவும் இருக்கிறாள், தலைவியாகவும் அனு வாக் சக்தியை தரக்கூடியவளாகவும் இருக்கிறாள். கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீணாம் அப்படிங்கிறது பகவத்கீதை. கீர்த்தி, ஸ்ரீ, வாக், பெண்கள்ல இந்த மூணாகவும் நான் இருக்கிறேன். அலைமகள், மலைமகள், கலைமகள். வருஷப்படி சொன்னா மலைமகள், அலைமகள், கலைமகளாக நானே இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். வாக்தேவி, விதி வல்லபா. விதி, நம்ம தலையெழுத்தை எழுதுறது பிரம்மா, அதனால அவருக்கு விதின்னு பேர் வந்துதா தெரியல. இங்க விதிங்கிறது பிரம்மா, வல்லபா அப்படிங்கிறது சக்தி, பிரம்மாவுடைய சக்தியாக இருப்பவள். பக்தர்களுடைய ஜிஹ்வா, நாக்கினுடைய அக்ர நுனியில சதனா வாசம் செய்பவள் யாரோ அவள் சாரதா, அல்லது சாரதா வாசம் செய்கிறாள். ஷம ஆதி, ஷமம், தமம், திதிக்ஷா, உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு ஒரு 6 குணங்கள் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு
சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு, நிம்மதியை தேடுறவங்களுக்கு தேவை அப்படின்னு இருக்கு. இது பிருகதாரண்யக உபனிஷத்துல 2 பாட்டத்துல இருந்து எடுத்திருக்கு. சாந்தோ தாந்தோ உபரதோ சமாஹிதோ பூத்வா. இது ஒரு பாட்டம். ஒரு பாடத்துல 5 இருக்கு, இன்னொரு பாடத்துல ஒரு 5. 4 2 பாட்டத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு, 1 மட்டும் 2 பாட்டத்திலையும் வேற. அந்த 2ஐயும் சேர்த்து அங்கிருந்து 1 இங்கிருந்து 1 எடுத்தா 4 + 1 1 6. இந்த 6ம் உபனிஷத்துல இருந்து எடுக்கப்பட்ட 6 குணங்கள். ஒரு முமுக்ஷுவுக்கு, ஜிக்ஞாசுவுக்கு, பக்தனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். சமம் அப்படின்னா மன அடக்கம் சொல்லலாம். தமம் அப்படின்னா இந்திரிய அடக்கம், புலனடக்கம் சொல்லலாம். திதிக்ஷா அப்படின்னா ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கீதையில 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அந்த திதிக்ஷாவை விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் இப்படி சொல்றார்: சகனம் சர்வ துக்கானாம் சிந்தா விலாபரஹிதம் அப்ரதீகார பூர்வகம் சா திதிக்ஷா இது கத்தியதே. எல்லா துன்பங்களையும் பொறுத்துக்குது. பகவத்கீதையில பகவான் அதை சொல்லியிருக்காரு. அதுக்கு 2 கண்டிஷனும் போடுறாரு. அப்ரதீகார பூர்வகம், பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, இல்லாம பொறுத்துக்கணும். அடுத்து சிந்தா விலாபரஹிதம், மனசுல எந்த அலட்டலும் கவலையும் இல்லாம. இது 2ம் இல்லாம துன்பத்தை பொறுத்துக்கிறதுக்கு திதிக்ஷான்னு பேர். அதனால விவேகானந்த சாமி சொல்லும்போது சொல்லுவார், டாலரன்ஸ் இல்ல, அக்செப்டன்ஸ் அப்படிம்பார். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் நம்மளை பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மெஜாரிட்டியில இருக்கிறோம், நம்ம இடம். அவங்க எப்ப மெஜாரிட்டி ஆகிறாங்களோ போட்டு சவுட்டி தேய்ச்சிருவாங்க. வரலாறு அதுதான் நமக்கு சொல்லுது. ஆனா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. யூதர்கள் அடி வாங்கிட்டு ஓடி வந்தாங்களா, வா வா உட்கார்ந்துக்கோ, என் கூட இருந்துக்கோ. ஒரு கதை சொல்லுவாங்க, யூதர்கள் இப்படி வந்தாங்களாம் கப்பல்ல உயிர் தப்பி. குஜராத் கடற்கரை அதான் அவங்களுக்கு பக்கம், அங்க ஒதுங்கினாங்களாம். அப்போ அங்க ராஜாவுக்கு செய்தி அனுப்புனாங்களாம், இப்படி நாங்க அகதிகளா வந்திருக்கிறோம், எங்களுக்கு அபயம் தரணும் அப்படின்னு. அப்ப ராஜா என்ன பண்ணாரா, ஒரு கிண்ணத்துல சீனி, ஒரு கிண்ணத்துல பால் கொடுத்து அனுப்புனாரா. அதனால இந்த யூதர்களை கூட்டிட்டு வந்தவன் தலைவன் என்ன பண்ணானா, 2ஐயும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி கொடுத்து விட்டானா. அதனால ராஜா அவங்களுக்கு தங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரா. என்ன அப்படின்னா, நீ வேற நான் வேற, 2 ஒத்து போகாத, எப்படி ஒன்ன உள்ள விடுறது அப்படின்னு ராஜா கேட்டார். இல்ல, நாங்க உங்களுடைய ஐக்கியமா உங்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை வளப்படுத்துறவர்களாக வாழ்வோம், சுவை ஊட்டுவர்களாக வாழ்வோம், உங்களுக்கு தொந்தரவாக நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு அவன் சொன்னானா. அதனால அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மைனாரிட்டிகள், நிறைய பேருக்கு மைனாரிட்டினா முஸ்லீம் மட்டும்தாங்க ஞாபகம் வரும். இந்தியாவில் நிறைய மைனாரிட்டிகள் இருக்காங்க. ஜைனர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, பார்சிகள் இருக்காங்க, சௌராஷ்டிரிகள் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. இவங்க யாரை பத்தி இந்தியாவில் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரே 2 மைனாரிட்டிகள் தான் உலகம் முழுக்க பிரச்சனை. உலகம் முழுக்க ரத்த வெள்ளத்துல நினைக்கிறவங்க விவேகானந்த சாமி. அதனால தான் சிகாகோ சர்வமத மகாசபையில் சொன்னார், இன்று இந்த மாநாடு துவங்குவதற்காக அடிக்கப்பட்ட மணி
இந்த உலகை இரத்த வெள்ளத்தில் நனைத்து வரும் மதவெறி கூட்டங்களுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி ஆகட்டும் அப்படின்னு இந்த 2 பேரையும் தான் மனசுல வச்சு சொன்னார். அதனால விவேகானந்த சாமி சொன்னார், நாம கடைபிடிக்கிறது அக்செப்டன்ஸ். மற்ற மதத்துக்காரங்களை அவங்களுடைய வழிபாட்டு முறையை நாம ஏத்துக்கிறோம். அவன் விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வம் ஒன்னா இருக்கலாம், வழிபாட்டு முறைகள் ஒன்னா இருக்கலாம், மொழி ஒன்னா இருக்கு, இன்னொன்னா இருக்கலாம். நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 2 பேர் இருக்காங்களே, இந்த 2000 வருஷத்துக்குள்ள பிறந்தவங்க, இந்த 2 பேருக்கும் எல்லாரும் என்ன போல இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே சட்டை. விவேகானந்த சாமி பாஷையில சொல்ல இருந்தா எல்லாரும் ஒரே சட்டையை போடணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா டாமும் டிக்கும் ஹென்ரியும் ஒரே சட்டையை போட முடியாது. அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கணும், ஒவ்வொரு புனித நூல் இருக்கணும், ஒவ்வொரு கடவுள் இருக்கணும் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்லுவார். அதனால இங்க திதிக்ஷா அப்படிங்கிறது ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். ஆனா அதுக்கு அர்த்தம் இளிச்சவாயனா இருக்கிறது இல்லை. அடுத்தது உபரதி. உபரதி 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு நம்முடைய சொதர்மத்தை கடைபிடிக்கிறது. கிரகஸ்தர்களா இருந்தா அவங்களுக்கு அதுக்கு அர்த்தம் சொதர்மத்தை கடைபிடிக்கிறது. சன்னியாசிகளா இருந்தா அவங்களுக்கு அதுக்கு அர்த்தம் உலகியல் விஷயங்களை அனுபவிக்காம இருக்கிறது. 2 அர்த்தமும் சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்ரத்தா. சாஸ்திரம் குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. சாஸ்திரங்களையும் குருவிடமும் நம்பிக்கை, பக்தி. 6வதா சமாதானம், மன ஒருமைப்பாடு. இப்ப நம்ம சாதகர்கள், அதனால அதுக்கு மன ஒருமைப்பாடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஞானம் வந்த பிறகு சமாதானம்னா சமாதி, கடவுள்ல ஒன்றி இருக்கிறது அப்படி அர்த்தம் எடுக்கலாம். இப்படி 6 குணங்கள் தேவை. விவேகம், வைராகியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷா. இதுக்கு சாதன சதுஷ்டயம்னு பேரு. ஒரு அதிகாரிக்கு இருக்க வேண்டிய, சாஸ்திரம் படிக்கிறது இருக்க வேண்டிய யோக்கியதை 4. விவேகம், நிலையானது எது, நிலை இல்லாதது எது, சத்து எது, அசத்து எது. கீதா கிளாஸ் வந்தவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆத்மா எது, அனாத்மா எது, மாறக்கூடியது எது, மாறாதது எது, இப்படி பிரிச்சறிகிற புத்திக்கு விவேகம்னு பேரு. அப்படி அறிஞ்சுக்கிட்டு நிலையில்லாதத, அனாத்மாவ, மாறக்கூடியத ஒதுக்கி நிலையானதை பிடிக்கிறதுக்கு வைராகியம்னு பேரு. அப்புறம் இந்த 6 குணங்கள். கடைசியா இதுக்கெல்லாம் மேல ஒரு இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருந்தா கூட பரவாயில்ல. கடைசியா முக்கியமானது என்னன்னா, கடைசியா சொன்னதால முக்கியம் குறைஞ்சது இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் நிம்மதியா இருக்கணும், நான் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற தீராத ஆசை. தண்ணிக்குள்ள ஒரு ஆளை முக்கி வச்சா மூச்சு விடுறதுக்கு எப்படி துடிப்பார், அது மாதிரி மோட்சம் அடையணுங்கிறதுல ஒரு தீவிரம். இந்த தீவிரத்தை தான் ஷா அப்படிங்கிறது சொல்லுது. இந்த ஷா எங்கெல்லாம் வருதோ அது தீவிரத்தை காட்டும். ஜிக்ஞாசா, அறிஞ்சுக்கிடணுங்கிற ஆசை இருந்தா ஜிக்ஞாசா. முமுக்ஷா, மோட்சம் அடையணும்னு ஆசை இருந்தா முமுக்ஷா. பிபாசா, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா, தாகத்துல துடிச்சா பிபாசா. சாப்பிடணும்னு துடிச்சா அதுக்கு புபுக்ஷா. இப்படி ஒரு அடக்க முடியாத துடிப்புக்கு ஷா, சன் பிரத்யயம் சொல்லுவாங்க, அது போடுவாங்க. போட்டா அது முமு, புபு, பிபா இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் சேர்ந்து சாவல முடியும். அந்த ஒரு இதை குறிக்கிறது மூலமா இதுக்கு வந்து உபலட்சணம்னு சொல்லுவாங்க. எனக்கு சமாதி 6 குணங்களையும் குணத்தை தரக்கூடியவளே அப்படின்னு சொல்லுது. தரக்கூடியவளே இல்ல, தரக்கூடியவள் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ உபலட்சணமா நம்ம மீதி அதிகாரி தத்துவம் முழுக்கவே 4யுமே எனக்கு தா அப்படின்னு அர்த்தம் எடுக்கவும் முடியும். அடுத்தது 3வது நமாமி, வணங்குகிறேன். யாரே?
இப்ப நான் சொல்ல போறதுக்கு வேற விதமா அர்த்தம் சொல்றது மாதிரி இருக்குது. ஆனா நான் இந்த அர்த்தம் சொல்றேன். யாமினி. யாமினி அப்படிங்கிறது இருட்டு, அதாவது இரவு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டு, யாமினி நாத, இருட்டுக்கு தலைவன் யாரு அப்படின்னா சந்திரன். பைபிள்ல வருது இல்ல, பைபிள்ல வருது, குரான்ல வருது. அதாவது யூதர்கள்னு ஒரு மதம் இருக்காங்க. அவங்களுடையதை காப்பி அடிச்சு அதுக்கு கூட கொஞ்சம் கட்டுக்கதையும் சேர்த்தா அது புதிய ஏற்பாடு. யூதர்களுடைய புனித நூல் பழைய ஏற்பாடு. அதுக்கு கூட கொஞ்சம் கட்டுக்கதை சேர்த்தா அது புதிய ஏற்பாடு. அதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் கட்டுக்கதை சேர்த்தா அது குரான். இதுக்கு கூட கொஞ்சம் சேர்த்தா பைபிள். அதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்தா அது குரான். இதுதான் அந்த புத்தகங்களுடைய டிசைன். அதனால 3 பேரும் இந்த விஷயத்தை ஒத்துக்குவாங்க. கடவுள் 6 நாள்ல உலகத்தை படைச்சார். பகலுக்கு என்று சந்திரனையும், இரவுக்கு என்று தப்பா சொல்லிட்டேன். சரியாதான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் அந்த புத்தகத்துல அப்படியெல்லாம் கூட இருக்கும். ஆனாலும் பகலுக்கு என்று சூரியனையும், இரவுக்கு என்று சந்திரனையும் படைத்தார். அது நல்லது என கண்டார். பகலும் இரவுமாகி 3ஆம் நாளானது அப்படின்னு. அதனால இரவுக்கு நாதன் தலைவன் யாருன்னா சந்திரன். லேகா அப்படிங்கிறது இந்த இடத்துல ரேகா, லேகா, ரலயோகோ அபேதக எப்படி வேணா எடுத்துக்கலாம். அலங்கிருத, அலங்காரம் செய்யப்பட்ட, நெற்றி சுட்டிய, இது சந்திரனை போல ஒளிரக்கூடிய நெற்றி சுட்டி. அந்த என்ன தலை என்ன சொல்லுவாங்க, வகிடு. அந்த வகிடுல நெற்றி சுட்டியை அணியும் போது 2 பக்கமும் இருட்டு, நடுவுல சந்திரன், பிறை சந்திரன் மாதிரி அந்த நெற்றி சுட்டி இருக்கும். அலங்கிருத குந்தலாம், அது கூந்தல். குந்தல்ல இருந்து கூந்தல் வந்ததா, கூந்தல்ல இருந்து கூந்தல் வந்ததா, தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதம் வந்ததா, சம்ஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்ததா? நேரம் போகாதவங்க ஆராய்ச்சி பண்ணட்டும். கூந்தல்ல தலையில சந்திரனை போல நெற்றி சுட்டி அணிந்தவள், அணிந்த சரஸ்வதி தேவியே உன்னை வணங்குகிறேன். பவானி, பவானி அப்படிங்கிறது பவஸ்ய பத்னி பவானி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி எடுக்கும்போது சிவன் பார்வதின்னு அர்த்தம் வரும். சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி எல்லாரும் ஒரே தேவி தான் அப்படிங்கிறது தேவி மகாத்மியம். அதனால அதை அப்படி அர்த்தம் எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவ சந்தாப நிர்வாபண சுதா நதி. சுதா நதி அமிர்த நதி. சாதாரணமா நம்ம எல்லாம் சாகுறவங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நாமெல்லாம் நம்மள இந்த உடம்புன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனால நம்ம எல்லாம் செத்து போவோம்னு நினைக்கிறோம். கிருஷ்ணன் சொல்றாரு, அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம், நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயத்தை பத்தி கவலைப்படுவீங்காரு. அப்போ அப்படி நான் இந்த உடல் நினைச்சு செத்து போவோம் நினைக்கிறவங்களை அதுக்குதான் பவம்னு பேரு. அதனால மரணம் பயத்துல, பவ சந்தாப, மரண பயத்துல நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கோம், வெந்துகிட்டு இருக்கிறோம். நிர்வாபண, அதை அழிப்பவள். எப்படி? அமிர்த நதி, மரண பயத்தை அழிக்கக்கூடிய அமிர்த நதியாக இருக்கவள்.
மிருதம்னா மரணம், அமிர்தம்னா அழியாத தன்மை. அழியாத தன்மையை தரக்கூடிய நதி. ஆத்ம ஞானம், நான் இந்த உடல் இல்லை, ஆத்மா அப்படிங்கிற ஞானத்தை, அமிர்தத்தை தந்து நம்மளை அழிவில்லாதவர்களாக மாற்றுபவள். பவானீம், பவானியை, பவசந்தாப நிர்வாபண சுதா நதீம், அமிர்த நதியை, மரண பயத்தை போக்குகின்ற அமிர்த நதியை, சந்திரன் போல சுட்டியை சூடி இருக்கிற கூந்தல் உடையவளை நமாமி, வணங்குகிறேன். இந்த இடத்துல நமாமி, அதனால 2ஆம் வேற்றுமையில எல்லாம் போட்டிருக்காங்க. நமக வந்ததுன்னா 4ஆம் வேற்றுமையில போடுவாங்க. அடுத்த 4வது ஸ்லோகத்துல 4ஆம் வேற்றுமை போட்டிருக்காங்க. பத்ரகாளியை, பத்ரகாளியை தமிழ்ல சொல்ல பத்ரகாளிக்கு, பத்ரகாளியை பத்ரகாளிக்கு, பத்ரம்னா மங்களம், அதை தரக்கூடியவள் பத்ரகாளி. கருப்பாவும் இருப்பா, மங்களத்தையும் தருவாள். மங்களத்தை தரக்கூடிய அந்த காளிக்கு பத்ரகாளி, பத்ரகாளியை, பத்ரகாளிக்கு நமக, வணக்கம். நித்தியம், எப்பொழுதும். சரஸ்வதியை நமோ நமக, சரஸ்வதியாக இருப்பவளும் அவதான். அதனால சரஸ்வதிக்கு வணக்கம், வணக்கம். சரஸ்வதி யாரு? வேத, வேதாங்க, வேதாந்த வித்யா ஸ்தானேபியக ஏவச்ச. கவிதா டிஸ்கனெக்ட் ஆயிட்டுதான். விஜயலட்சுமி சமயத்தில் உண்டா? உண்டா? வளர்நிலையில, வளர்நிலை புக் இருக்கா? சரி. அதாவது வேதம் தெரியும், ரிக் யஜு சாம அதர்வணம். வேத அங்கம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம் அப்படின்னு 6. சிக்ஷா அப்படின்னா ஒலி இலக்கணம். ஆ எப்படி சொல்லணும்? தொண்டையில இருந்து காத்து வரணும், வாயை திறக்கணும். வாயை திறந்தாலே வரக்கூடியது ஆ. நீங்க வாயை திறந்துக்கிட்டு வேற ஏதாவது சொல்லி பார்க்கலாம், நீங்க தலைகீழானாலும் வேற வராது. அப்படி வாயை திறந்துக்கிட்டு மா சொல்லுங்க, பா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க, அல்லது சா சொல்லுங்க, ஈ சொல்லுங்க. ஆனா செய்ய வேண்டியது வாயை மட்டும்தான் பழக்கணும், வேற எந்த எழுத்தும் வராது, ஆ மட்டும்தான் வரும். இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும், காற்றை எப்படி வெளிவிடணும், எந்த இடத்துல காற்றை தடுக்கணும், எந்த இடத்துல இருந்து அது பிறக்கணும், மூக்கு வழியா விடணுமா காத்த, வா வழியா விடணுமா, உதடு 2 மூடி இருக்கணுமா, பல்லுல நாக்கு படணுமா வேண்டாமா, நாக்கு மேல அன்னத்துல படணுமா பல்லுல படணுமா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லக்கூடியது சிக்ஷா. பாணினியுடைய ஒரு சிக்ஷா இப்படி இருக்கு. அகுஹ விசர்ஜனீயா கண்ட்யாக இச்சு யஷா ஸ்தாலவ்யாக ரிட்டுரஷா மூர்தன்யாக லித்துலசாஸ்தந்தியாக வகாரோஸ்தந்திய ஓஷ்டியக உபுபத்மானியா ஓஷ்டியாக. இல்ல என்னன்னா எழுத்துக்கள் பறக்கக்கூடிய இடங்களை அவர் சொல்றார். தொண்டையில இருந்து அகுக விசர்ஜனியா கண்டியாக, ஆ காவர்க்கம், ஹா விசர்க்கம், இது எல்லாமே தொண்டையில இருந்து பிறக்கணும். இச்சு யஷா ஸ்தாலவியாக, நாக்குல இருந்து
பிறக்க வேண்டியது இ, யா, சா வர்க்கம். ஷா சிவசகாரம். அடுத்தது உப்பு உபத்மானியா ஓஷ்டியாக. உ பாவர்க்கம், உபத்மானிய உச்சாரணம். அதாவது நம்ம பா அப்படின்னு உதடு ஒட்டாம சொல்றோம் அது. விசர்க்கத்துக்கு பிறகு பா வந்து அப்படி சொல்லுவோம் அது. இது எல்லாமே உதடுனால சொல்ல வேண்டியது. ரிட்டு ரஷா மூர்தன்யாக. ரு தாவர்க்கம், ரா ஷா இதெல்லாம் மேல் அன்னத்துல இருந்து பிறக்க வேண்டியது. நாக்கு மேல் அன்னத்தை தொடணும். லித்து லசாஸ் தந்தியாக. லு தாவர்க்கம், லா சா இதெல்லாம் பல்லு சம்பந்தப்பட்டு பிறக்க வேண்டியது. நாக்கு பல்லுல தொடணும். வக்காரோ தந்திய ஓஷ்டியக. வா சொல்லும் போது மட்டும் உதடு பல்ல தொடணும். அப்படி சொல்லுங்க. இது பாணினி சிக்ஷா நூல்ல வரக்கூடியது. இந்த மாதிரி எழுத்துக்களை உச்சரிக்கிறது சம்பந்தமா சொல்லக்கூடியதுக்கு சீக்ஷா அப்படின்னு பேர். தைத்திரிய உபனிஷத்துல சீக்ஷாவல்லி அப்படின்னு ஒரு இது இருக்கு. தைத்திரிய உபனிஷத்துல 3 வள்ளி உண்டு. அதுல முதல் வள்ளிக்கு சீக்ஷாவல்லி, 2வது வள்ளி பிரம்மானந்த வள்ளி, 3வது வள்ளி பிருகுவல்லி. அதுல இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால அது சீக்ஷாவல்லின்னு பேர். அடுத்து கல்பம், அது 6வதும் சொல்லுவாங்க. கல்பம் அப்படிங்கிறது ஒரு ஹோமம் பூஜை எல்லாம் நடத்துறோம்னா அந்த ஹோம குண்டம் எப்படி இருக்கணும், அந்த ஹோம மண்டபம் எப்படி இருக்கணும், வட்டமா இருக்கணுமா, சதுரமா இருக்கணுமா, முக்கோணமா போடணுமா, எத்தனை செங்கல் வைக்கணும், என்ன மந்திரங்கள் சொல்லணும், எத்தனை பூஜாரிகள் இருக்கணும், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது கல்பம்னு பேர். ஜாமெட்ரி எல்லாம் இதுக்குள்ள அடங்கும். அடுத்து வியாக்கரணம். முதல்ல உச்சரிப்பு பார்த்தோம். உச்சரிப்புக்கு அடுத்தது அந்த எழுத்துக்கள் சேர்ந்து வார்த்தைகளா எப்படி வார்த்தைகளா மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது இலக்கணம். அடுத்து கவிதா, நான் பேசுறது கேக்குதா? சரி, வளர்நிலை புக் இருக்கா? அது இந்து சமய நூல்கள், அதுல வித்யாஸ்தானம் அப்படின்ட்டு போட்டிருக்கிறது எடுக்க முடியுமா பாருங்க. அப்போ ஆமா, எனக்கு அப்படிதான் ஞாபகம். வளரும் நிலையில இந்து சமய நூல்கள் பாடத்துல அந்த பாடத்துல இடது பக்கம் பாடம் தொடங்கும் நினைக்கிறேன், வலது பக்கத்துல இருக்கும். பழைய புக்ல, இப்ப உள்ள புக்ல எப்படி தெரியல. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம். எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து வார்த்தைகளா மாறுகிறது எப்படி, தாத்துல இருந்து வார்த்தைகள் எப்படி உருவாகுது. இப்ப படி, படிங்கிறது படித்தான் எப்படி வருது, படி இத்து இத்து ஆண், இடைநிலை சாரியை விகுதி எல்லாம் சேர்ந்து படித்தான் அல்லது படிக்கிறான். படி கிரு படி, அப்புறம் இக்கு கிரு ஆண் படிக்கிறானா மாறுது. இந்த மாதிரி கல், கல்லுன்னா தோன்றது, அது கூட வி சேர்ந்து கல்வி அப்படின்னு வருது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியது இலக்கணம், வியாக்கரணம். அப்புறம் நிருக்தம். சொல்லுங்க. அதுல வித்யாஸ்தானம், வித்யாஸ்தானம் 14ன்னு ஒரு தலைப்பு இருக்கா? 4வது 5வது தலைப்பு 18ன்னு இருக்கா? என்னெல்லாம் சொல்லுங்க. புராணங்கள், இதிகாசங்கள், தலைப்பு மட்டும் திட்டா போதுமா சாமி? மேற்கூறிய வேதங்கள் 4, வேதங்கள் 6, உபவேதங்கள் 4. வேதங்கள் ஒரு நிமிஷம், வேதங்கள் 4,
வேத அங்கங்கள் 6, அப்புறம் 6 உபவேதங்கள் 4, உபவேதங்கள் 4 மீமாம்சை மீமாம்சை 2, பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா, நியாயம் புராணம் நியாயம் நியாயம் புராணம் 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 ம், தர்ம சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் ஆகிய தர்மசா ஆகிய ஆ, சாஸ்திரம் ஆகிய தர்மசாஸ்திரத்துக்கு பிறகு என்னது? ஆகிய போட்டிருக்கு சாமி. ஆகிய தர்ம சாஸ்திரங்கள் 4 ஆகிய 18. தர்மசாஸ்திரங்கள் 4 ஆ, ஆகிய 18னா ஆமா ஆமா சாமி. இப்ப கூட்டி பார்க்கணுமே. வேதம் 4, வேத சாமி, இது பழைய புக்கு. சரி. வேத அங்கங்கள் 6, 10, அப்புறம் உபவேதம் 4, 14, மீமாம்சை 1ன்னு எடுத்திருக்காங்கன்னு எடுத்து நினைக்கிறேன். 1 15, நியாயம் 16, அப்புறம் எங்கன்னா சரிதானா 10, 14, 15, 16 தர்மசாஸ்திரங்கள். கவிதா உங்க மைக் மியூட்ல இருக்கு. நான் கண்ணா சொல்றேன், சரியா வருதா பாத்துங்க. குறிக்க வேண்டிய குறிச்சுங்க. வேதம் 4, வேத அங்கங்கள் 6, உபவேதம் 4, 14 ஆச்சு. அப்புறம் புராணம், மீமாம்சை, நியாயம், தர்மசாஸ்திரம். மீமாம்சை உங்க வரிசையில மீமாம்சை 5வது வருது. 14க்கு கூட அடுத்தது ஒரு 4 சேர்க்க வரணும். அதுல முதல்ல மீமாம்சை, அடுத்தது தர்மசாஸ்திரம், நியாயம், புராணம். ஆமா, இப்படி வித்யாஸ்தானம் போட்டிருக்கு. அதுக்கு பிராக்கெட்ல போட்டிருக்கு சாமி. ஆகிய 18 அறிவு. இந்த 18க்கும் வித்யாஸ்தானம்னு பேரு. வித்யாஸ்தானம் எனப்படும். சரி, பாடம் எடுத்து ரொம்ப நாளாச்சுல்ல. வேத அங்கம் பார்த்துட்டு இருக்கோம். வேதம் திக்கு சாமம் பார்த்துட்டோம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் செய்யுளாக இருந்தது திக்கு, உரைநடையா இருக்கிறது யஜுர், பாடலா இருக்கிறது சாமம், பிராயோகிக மந்திரங்கள் பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் அத்தர்வணம். அடுத்தது வேத அங்கங்கள் சிக்ஷா கல்பம், வியாக்கரணம், நிருக்தம். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாயாச்சு. இந்த சொற்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நிருக்தம். அப்புறம் சந்தஸ். இனி இந்த சொற்களை நாம ஒரு விதத்துல கட்டமைக்கிறோம், பாடலாக கட்டமைக்கிறோம். அதுக்கு சந்தஸ்ன்னு பேர். சந்தஸ்ங்கிறதுக்கு வேற அர்த்தங்களும் உண்டு, வேதம்ங்கிற அர்த்தமே கூட உண்டு. பாணினி சந்தசி அப்படின்னு சொன்னார்னா வேதத்தில்னு அர்த்தம். இந்த இடத்துல செய்யுள்னு அர்த்தம். சந்தஸ் வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட விதத்துல ரைமிங்கா கட்டமைக்கிறதுக்கு சந்தஸ்னு பேர், செய்யுள். அடுத்தது ஜோதிஷம். ஜோதிஷம் அப்படிங்கிறது நாம வருஷப்படுத்தினா அது 5ஆவதா வரும், கல்பம் 6ஆவதா வரும். ஜோதி அப்படின்னா ஒளி, வானத்துல உள்ள ஒளிமிக்க பொருட்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திரம், கிரகங்கள், இவைகளெல்லாம் பத்தின சயின்ஸ். அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இல்ல, அஸ்ட்ரானமி. அதுக்கு ஜோதிஷம் அப்படின்னு பேர். ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணும்போது நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்த்து எடுத்து பண்ணுவோம். அதனால அதுக்கு ஜோதிஷம் அப்படின்னு பேர். இந்த 6 வேத அங்கங்கள். இனி வேத உபவேதங்கள் உண்டு, அது இதுல வரல. நாம உபலட்சணமா அதையும் எடுத்துக்குவோம். வித்யாஸ்தானம் 18 முடிக்கிறதுனால விடுபட்டு போறதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். உபவேதங்கள் 4. ஆயுர்வேதம், இன்னைக்கு வைத்தியம் முறைன்னு நம்ம சொல்றோமே அந்த ஆயுர்வேதம். அடுத்தது
கந்தர்வ வேதம், தனுர்வேதம் ரெண்டாவது எடுத்துக்குவோம். தனுர்வேதம்க்கு போர்க்கலை. தனுர்னா வில்லுன்னு அர்த்தம் இருந்தாலும் போர் சம்பந்தமான எது வேணாலும் தனுர்வேதம். அடுத்து கந்தர்வ வேதம். ஏன் அந்த வரிசையை மாத்தினேன் அப்படின்னா சாமத்தோட சம்பந்தப்பட்டது இசை. அதனால கந்தர்வ வேதம் சாம வேதத்தினுடைய துணை வேதம். ரிக் வேதத்தினுடைய துணை வேதம் உபவேதம் ஆயுர்வேதம். யஜுர்வேதத்தினுடைய துணை வேதம் தனுர்வேதம். அப்புறம் அதர்வண வேதத்தினுடைய துணை வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரம் சுக்கராச்சாரியர் எழுதியிருக்காரு, பிருகஸ்பதி எழுதியிருக்காரு, பல பேர் எழுதியிருக்காங்க. இப்ப கடைசியா எழுதினது கௌட்டில்ய சாணக்கியர். மௌரிய பேரரசை தோற்றுவித்த சாணக்கியர் எழுதினது. தக்ஷசீலம் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு இருக்க ஆப்கானிஸ்தான்ல பள்ளி காலேஜ்ல யூனிவர்சிட்டியில இருந்தவர் அவர். அது ஒவ்வொன்றும் அப்டேட் ஆயிட்டு இருக்குல்ல. ஆண்ட்ராய்டு நான் வந்து முதல்ல தேய்க்கிற போன் வாங்கும்போது ஆண்ட்ராய்டு 4 கிட்கேட்னு என்ன இருந்ததுன்னு நினைக்கிறேன், பேர் கொஞ்சம் மறந்துட்டேன். ABCDEFGHIJK ஜெல்லி பீன்ஸ். ஜெல்லி பீன்ஸ் கிட்கேட்டு. அதுக்கப்புறம் LOPன்னு வெர்ஷன் மாறிக்கிட்டே வருது. 4, 5, 6, 6ல வாங்கினேன், அப்புறம் 8, 9ல வாங்கினேன், 10, 11, 14, 15 வந்து 16 வந்துட்டு இருக்கு. இத மாதிரி அர்த்த சாஸ்திரத்துக்கு நிறைய அப்டேட் இருக்கு. கடைசி அப்டேட் வந்து கௌட்டில்ய சாணக்கியர். சரி, இது 4 உபவேதம். அப்புறம் மீமாம்சா. மீமாம்சானா ஆராய்ச்சின்னு அர்த்தம். வேதத்தை பற்றின ஆராய்ச்சி நடந்திருக்கு. அதுல 2 கிளை உண்டு. பூர்வ மீமாம்சா பூஜை புனஸ்காரங்கள் ஹோம யாகங்கள் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத ஆராய்ச்சி பண்ணது. அது வந்து பூர்வ மீமாம்சான்னு பேரு. வேதாந்தம் உபனிஷத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணது உத்தர மீமாம்சான்னு பேரு. அது எல்லாம் சேர்த்து ஒரு மீமாம்சான்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் புராணங்கள், அது பெரிய புராணங்கள் 18, சின்ன புராணங்கள் உப புராணங்கள் 18, அப்படிலாம் பெரிய லிஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து புராணங்கள். இதிகாசங்களும் இந்த புராணங்களுக்குள்ள அடங்கிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல புராணம்ங்கிற வார்த்தைக்குள்ள புராணங்களும் அடக்கம், இதிகாசங்களும் அடக்கம். அடுத்தது தர்ம சாஸ்திரங்கள். மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, இப்படி நிறைய ஸ்மிருதிகளும் அப்படிதான் அப்டேட்டட் வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கும். மனுன்னு ஒரு ஆள் தொடங்கினாரு போல, கடைசியில் பராசர ஸ்மிருதி வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் கடைசி வெர்ஷன் நினைக்கிறேன். இப்போ இந்திய அரசியல் சட்டம்னு ஒரு வெர்ஷனும் இருக்கு. அடுத்து அதை நான் அம்பேத்கர் ஸ்மிருதின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா அது பல பேருடைய கூட்டு முயற்சியில நடந்தது. அதுல அம்பேத்கர் ஒரு ஆள், அவ்வளவுதான். அதுல அம்பேத்கர் அதுக்கு தலைவர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவரை பத்தி கட்டுக்கதையெல்லாம் எழுதி ஒரு பெரிய இதாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அம்பேத்கர் ஸ்மிருதின்னு சொல்லாம விட்டேன். இந்திய அரசியல் சட்டம்ங்கிற ஸ்மிருதி தான் இப்ப லேட்டஸ்ட் ஸ்மிருதி, கடைசி அப்டேட்டட் வெர்ஷன். அடுத்து நியாயம். நியாயம் அப்படிங்கிறது அதுல நம்ம தர்சனங்களை கூட அடக்க முடியும். நியாயம்ங்கிறது ஒரு தர்சனம். உபலட்சணமாட்டு வைசேஷியம், சாங்கியம், யோகம். அணுக்கள்ல இருந்து உலகம் வந்தது அப்படின்னு சொல்றது நியாயம்னு எடுத்துக்கலாம். குணங்கள் சேர்ந்து உலகம் உருவாச்சுதுன்னு சொல்றது வைசேஷியம்னு எடுத்துக்கலாம். சாங்கியம் சில குறிப்பிட்ட 24 பதார்த்தங்கள் இருக்கு, அவைகள் சேர்ந்து உலகம் உண்டாச்சுது. 24 பதார்த்தங்கள் சேர்ந்தது. அதுல வந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், 4 அந்தக்கரணங்கள், பஞ்ச பிராணன்கள், 4, 5, 20,
அந்த கரணம் 4, 24 அப்படி சொல்லலாம். இல்ல கொஞ்சம் மாத்தி வேணாம்னு சொல்லிக்கலாம். இப்ப இது 24 சொன்னா அது சாங்கியம். அதுக்கு கூட ஈஸ்வரன், புருஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்தா யோகம். அவங்க எல்லாருக்கும் உபலட்சணமா நியாயங்கிறது பயன்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இப்படி இது இவ்வளவும் 4 வேதம், 6 வேதாங்கம், 4 உபவேதம், தர்மசாஸ்திரங்கள், மீமாம்சை, நியாயம், புராணம், இப்படி 18 சேர்ந்தது வித்யாஸ்தானம்னு சொல்லுவாங்க. வேதாந்த அப்படிங்கிறது வேதத்தினுடைய அந்தம் உபனிஷத்துக்களை குறிக்குது. இங்க வித்யாஸ்தானங்கள் இந்த 18 குறிக்குது. இது எல்லாமாகவும் இருக்கிறவள் யாருன்னா சரஸ்வதி தேவி. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவிக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம் பிரம்மஸ்வரூபா. ரெண்டு விதமா அர்த்தம் எடுக்கலாம். நான் இந்த வேதாந்த அர்த்தம் எடுத்துக்கிறேன். இதுவரைக்கும் மேல சொன்னதெல்லாம் சகுண தேவி, நிர்குணமான பிரம்மமாக இருக்கிறவளும் அவள்தான். பரமா, மேலானவளா, எல்லா தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் மேலாக இருப்பவளும் அவள்தான். ஜோதி ரூபா, அந்த ஜோதி நெடில் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஜோதி குறில், அந்த விசர்க்கம் அடுத்தது ரூபா வர்றதுனால இர்ரா மாறி நெடிலா மாத்திரும். ஜோதி ரூபா. குறில் போட்ட பாட்டம் பார்த்தேன், அது இலக்கணப்படி தப்பா இருக்கும். ஜோதி வடிவத்தில் இருப்பவள். ஜோதின உடனே 1000 வாட்டு பல்பு, 1 கோடி வாட்டு பல்பு அப்படின்னு இல்லை. ஜோதியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, தானே விளங்கும், மற்றவற்றையும் விளக்கும். அதனால ஜோதி அப்படின்னு சொல்றோம். கடவுளை, ஆத்மாவை சொல்றோம். திங்களில் ஜோதினி, தினகரன் ஜோதினி, அங்கியில் ஜோதினி, அனைத்திலும் ஜோதினி, எங்களுள் ஜோதினி, ஈஸ்வர ஜோதினி, கங்கிலா ஜோதினி, கற்பூர ஜோதியே. இதுக்கு சம்ஸ்கிருதம் வெர்ஷன் என்ன அப்படின்னா, கீதையில எப்படி வருது, நதத் பாசயதே சூரியக ந சசாங்கோ ந பாவகஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு கீதையில வருது. உபனிஷத்துல முண்டகோ உபனிஷத், கட்டோபனிஷத் ரெண்டுலையும் வருதுன்னு நினைக்கிறேன். நதத் न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं नेमा विद्युतो भान्ति कुतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति. இது எல்லாத்துக்கும் சாராம்சமான அர்த்தம் என்னன்னா, ந தத்ர சூரியோ பாதி, உன்னை சூரியனால விளக்க முடியாது. ந சந்திர தாரகம், சந்திரனால விளக்க முடியாது. தாரகைகளால், நட்சத்திரங்களால் விளக்க முடியாது. நேமா வித்யுதோ பாந்தி, மின்னலால விளக்க முடியாது. குதோயம் அக்னிஹி, இப்படிலாம் இருக்கும்போது நான் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வச்சுக்கிட்டு உன் மூஞ்சிக்கிட்டு இப்படி காட்டிட்டு இருக்கேன், இந்த கற்பூரமா ஒன்ன விளக்க போகுது? கற்பூரம் சிலைய வேணா விளக்கலாம், சகுண பிரம்மத்தை வேணா விளக்கலாம், அந்த பரபிரம்மத்தை விளக்காது அப்படிங்கிறதும் அதுக்குள்ள ஒரு அர்த்தம். நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். உன்னுடைய ஒளியினால தான் இது எல்லாமே ஒளிருது, இதெல்லாமே தெரியுது, அறிவுக்கு புலப்படுது. சித்த அம்சம், சத்து சித்து ஆனந்தம் கடவுள், அந்த கடவுளுடைய சித்த அம்சத்தை இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. சத்துனா இருக்கிறது அப்படிங்கிற அம்சம், இது வெளிப்படுது, அறிவுக்கு புலப்படுதுங்கிற அம்சத்தை குறிக்குது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா
சர்வமிதம் விபாதி. உன் ஒளியை கடை வாங்கிதான் இவங்க எல்லாம் ஒளிர்றாங்க, உன்னுடைய ஒளியினால தான் இவையெல்லாம் விளங்குகிறது அப்படின்னு. அதனால ஜோதி ரூபா அப்படின்னா நிறைய பேரு உபநிஷத்துல இப்படி படிச்சுக்கிட்டு இதயத்துக்குள்ள ஒரு 1000 வாட்டு பல்பை போட்டிருக்கு அப்படின்னு கடவுள் அங்க பல்பா உட்கார்ந்து இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம். ஜோதினா இப்போ உங்க கையில ஒரு டார்ச்சை கொடுத்து போய் சூரியன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க நான் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நல்லாத்தானே பேசிட்டு இருந்தாரு, விவரமாத்தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைப்பீங்க. சூரியனை பார்க்கறதுக்கு டார்ச் லைட் தேவையில்லை. ஏன்னா சூரியன் தானாகவே விளங்கக்கூடியது. ஸ்வயம் பாதி அந்யானபி பாசயதி, மற்றவற்றையும் விளக்கக்கூடியது. நினைக்கிறேன் அனசூயாவுக்கு இதெல்லாம் 2வது பாடம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆதித்ய ஹிருதயத்திலே அதை பார்த்தோமோன்னு ஞாபகம் வருது. அதனால ஜோதி ரூபா அப்படின்னா இந்த மாதிரி சரியா புரிஞ்சுக்கணும். லைட்டுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி. சனாதனி, எப்பொழுதும் இருப்பவள், நிரந்தரமானவள். சர்வ வித்யா, எல்லா வித்தைகளுக்கும் 64 கலைகள் எக்ஸ்ட்ரா. நீங்க ஐடி குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா அதுவும். அதிதேவி, அதிஷ்டானமான தேவியாக, அதாவது தேவியில இருந்துதான் எல்லா வித்தைகளும் வருது. எல்லா வித்தைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவள் தேவி சாரதா. சர்வ வித்யா அதிதேவி, யாரோ, தஸ்யை அந்த, வாணியை வாணிக்கு, நமோ நமக, மீண்டும் மீண்டும் வணக்கம். பிரம்மஸ்வரூபமாக இருப்பவள், பரமா மேலானவளாக இருப்பவள், ஜோதி ரூபமாக இருப்பவள், சனாதனியாக இருப்பவள், எல்லா வித்தியைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவள், இதெல்லாம் யாரோ அந்த வாணியை வணங்குகிறேன், மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். 6 யயா வினா ஜகத் சர்வம், யாரு இல்லாம உலகம் முழுவதும், சஸ்வத் ஜீவன் நிரந்தரமான ஜீவிதம், இது நான் எடுக்கிற ஒரு அர்த்தம். மிருதம் பவேத், அழிந்து போகுமோ. நியாயமா அழியக்கூடாது, ஆத்மா அழியாதது. ஆனா யாருக்கு அறிவில்லையோ, யாரு அஜ்ஞானத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் அழியக்கூடியதா மாறிடுது. தானும் அழியக்கூடியவங்க, உலகம் அழியக்கூடியது அப்படின்னு மாறிடுது. நாம ரூபங்கள் தான் அழியும், ஆத்மா அழியாதுங்கிற ஞானம் இல்லாததுனால. யயா வினா, யாரு இல்லாமன்னா ஆத்ம ஞானம் இல்லாம, சரஸ்வதியினுடைய அனுகிரகம் இல்லாம, அழியாத இந்த உலகத்தை, ஆத்மாவை அழியுதுன்னு சொல்லிக்கிட்டு உலகம் நினைக்குது. பவே மிருதம் பவேத், அழிஞ்சது மாதிரி ஆயிருது. அவ இருந்தால் ஞானம் இருக்கும், அப்ப அப்படி ஆகாது. ஞான அதிதேவி, இந்த உலகம் நிரந்தரமானது, அழிவில்லாதது, ஆத்மா நிரந்தரமானது, அழிவில்லாதது அப்படிங்கிற ஞானத்தை தரக்கூடிய, ஞானத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அதிதேவி யாரோ, தஸ்யை சரஸ்வதி நமோ நம, அந்த சரஸ்வதி தேவிக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். யயாவினா ஜெகத் சர்வம், யார் இல்லாம ஒட்டுமொத்த உலகமும், உலகம் மொத்தமும் மூக்கம் ஊமையா போயிடுமோ. அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா மொழி கிடையாது, மொழி இல்லைன்னா ஒலி கிடையாது, ஒலி இல்லைன்னா ஒலி கூட்டான வார்த்தைகள் கிடையாது, வார்த்தைகள் இல்லைன்னா மொழி கிடையாது, கவிதை கிடையாது, உரைநடை கிடையாது.
கோடிங், கோடு லாங்குவேஜ்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மூக்கம், ஊமையாக இந்த உலகம் மாறிடும். உன்மத்தவத் மட்டும் இல்ல, அவ இல்லைன்னு எல்லாம் பைத்தியமா தெரியும். இன்சேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சேன்னா அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இன்சேன்னா அறிவு வேலை செய்யலன்னு அர்த்தம். அறிவு வேலை செய்யாதவங்களா பைத்தியங்களா மாறிடுவாங்க. உன்மத்தவத் சதா. இதுல இந்த சதாவை நான் இடமாத்தி போட்டுக்கிறேன். சதா தஸ்யை வாணி நமோ நமக அப்படி கொண்டு வந்துக்கிறேன். அந்த வாணிக்கு எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவ எப்படி இருக்கா? யா தேவி வாக் அதிஷ்டாத்ரி, வாக்குக்கு ஆதாரமான தேவியாக, அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய அந்த தேவியை, அந்த வாணியை நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல குருஜி, நல்லா புரிஞ்சுது குருஜி. இப்போ முகம் வேற மூக்கம் வேறயா குருஜி? மூக்கம் மூகா, சாதா கா, தமிழ் கா. முக்கம் மகாபிராணம் கா. நீங்க இந்த கேள்வி கேட்ட எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இது உங்களை அடிக்கடி பாதிக்கிற பிரச்சனைங்கிறதுனால. சிரமாறு உடையான், இது ஒரு தமிழ் வார்த்தை. சிரமாறுடையான், இத சிரம்னா தலையா குருஜி? சொல்றேன். முருகனா? என்ன சொன்னீங்க? சிரம்னா தலையா குருஜி? முருகனா? ஆறுமுகம் முருகனா? யாருக்கு முருகன் இஷ்ட தெய்வமோ அவங்க சொல்லலாம். சிரம் ஆறு உடையான். இது அருணகிரிநாதர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லா சாமிகளையும் கொண்டு வந்துட்டாரு இந்த ஒரு வார்த்தையில. முருகன் இஷ்ட தெய்வம் இருக்கிறவங்களுக்கு சிரம் ஆறு உடையான், 6 தலைகள் உள்ளவன். அடுத்து கணபதி இஷ்ட தெய்வமா இருந்தா சிரம் மாறு உடையான். ஒரிஜினல் தலையை மாத்திக்கிட்டு யானை தலையை கொண்டு வச்சாங்க, அதனால சிரம் மாறு உடையான். சைவர்களா இருந்தா சிரம் ஆறு உடையான். அதாவது சிரத்தில், இந்த இடத்துல சிரம்ங்கிறது வேற்றுமை தொகையா எடுத்துக்கணும். சிரம் ஆறுங்கிறது சிரத்தில் ஆற்றை உடையவன், கங்காதேவியை தலையில வச்சிருக்கிறவன். இப்படி வேற்றுமை தொகையா எடுத்து அப்படி எடுத்துக்கணும். சிரம் ஆறு உடையான் முருகனுக்கு கர்மதாரையா எடுத்துக்கணும். 6 தலைகள் உடையவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது பெருமாளுக்கு. பெருமாளுக்கு எனக்கு ஞாபகம் இல்ல, வரல. பெருமாளுக்கும் தலையை மாத்திர வேலை உண்டு. நரசிங்க அவதாரம் எடுத்தா சிரம் மாறு உடையான், அவருக்கு அது பொருந்தும். பிள்ளையார் மாதிரி அவருக்கு அந்த இடத்துல தலை மாறி இருந்தது. நரசிம்ம அவதாரம் எடுக்கலாம். வேற அர்த்தம் இருக்கான்னு ஞாபகம் வரும்போது சொல்றேன். இப்படி இப்ப சிரமாறுடையான்னு படிச்சோம். நம்ம என்ன அர்த்தம் வேற ஏதாவது சொன்னீங்களா? வராக அவதாரமும் தலை தலை மட்டும்தான். ஆமா. அப்போ சிரமாறுடையா நம்ம படிச்சுட்டோம். எழுத்து பிழை இல்ல, உச்சரிப்பு பிழை இல்ல. ஆனா நம்ம என்ன அர்த்தம் மனசுல நினைக்கிறோங்கிறது நம்ம தலைக்குள்ளதான் இருக்கு. அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லலைன்னா உச்சரிப்பு சரியா இருந்தாலும் வேலைக்காகாது. உச்சரிப்பு சரியா இருக்கணுங்கிறது ஒரு தேவைதான்.
அதுக்கு மேல பொருளும் தெரிஞ்சிருக்கணுங்கிறதும் தேவை. என்ன பொருள் நம்ம மனசுல நினைக்கோங்கிறதும் அதுல ஒரு அங்கம் வகிக்குது, பங்கு வகிக்குது. அதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன். இப்ப நீங்க அனசூயா கேட்டது முகம். அதானே கேட்டீங்க? ஆமா குருஜி. நிறைய இடத்துல முக்கம் வரும்ல குருஜி. நம்ம இதுல கீதா மகாத்மியத்துல கூட ஸ்லோகம் சொல்லுவோம்ல குருஜி. முகம் கரோதி வாச்சாலம் அது அது பங்கும் முகம் இல்ல. லங்கயதே முகம். கிரியம். கீதா தியான ஸ்லோகத்துல வரும். மகாத்மியத்துல வருதா? மகாத்மியத்திலும் வரலாம். தியான ஸ்லோகம் தான் நினைக்கிறேன் குருஜி. இதுல வந்து அதுதான் இதுல மூக்கன்னு அது இருந்துச்சுல்ல மூக்கம் தான். குருஜி. அதான் மூக்க பேரு மூக்கம். கீதையில வாரது வந்து அந்த இடத்துல வாரது மூக்கம். ஏன்னா மூக்கம். மூக்கம் வாச்சாலம் கரோதி, ஊமையை சொற்பொழிவாளவனாக மாற்றுகிறது அப்படிங்கிற அர்த்தம் அங்க. பங்கும் அங்கேயும் வாய் லங்கயத்தே தான். பங்கும் முடவனை கிரிம் லங்கயத்தே மலையை தாண்டச் செய்கிறது. எத்கிருபா தமகம் வந்தே, யாருடைய கிருப்பையினால இது நடக்குதோ அவனை நான் வணங்குகிறேன். அது யாரு? பரமானந்த மாதவன். அந்த பரமானந்த மாதவனை, கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன். அங்க அது மூக்கம்தான். தமஹம்னு வருமா குருஜி? ஆ? எத் கிருபா தம் எத் கிருபாக மகம் வந்தே இல்லையா குருஜி? நீங்க என்ன பாட்டம் சொல்றீங்க? இல்ல எத் கிருபாகம் அகம் வந்தே அப்படிதானே குருஜி சொல்லுவோம். தமஹம்னு வருமான்னு கேக்குறேன். அங்க தா வருமான்னு கேக்குறேன் குருஜி. ஆமா, நான் படிச்ச பாடத்துல இதுவரையிலும் நான் அப்படிதான் படிச்சு பழகிருக்கேன். எத்கிருபா தமகம் வந்தே. மீட்டருக்கு சரியா வருமான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். எத் கிருபா த ம ஹம் வந்தே. 8 எழுத்து வருது. நீங்க சொல்ற மாதிரி சொன்னா எத் கிருபா ஹம் வந்தே. 8 எழுத்து வராது இல்லையா? சரிங்க. எத் கிருபா ஹம் வந்தே 6 எழுத்தாக 2 எழுத்து வந்துடும். அப்ப அது வந்து அனுஷ்டுப் சந்தஸ்ல வராது. சரிங்க குருஜி. அர்த்தம் அப்படி கூட சொல்லலாம். ஆனா மீட்டருக்கு சரி வரல. எத்கிருபா, யாருடைய கிருப்பையினால இதெல்லாம் நடக்குதோ, தம் அவனை, அகம் நான், வந்தே வணங்குகிறேன். அது நான் சொன்ன பாட்டத்தினுடைய அர்த்தம். முகம் மூக்கம் ரெண்டு வேற வேற வார்த்தைகள். முகம் மூக்குறில், கா வந்து மகா பிராணம். மூக்கம் மூ நெடில், கா அல்ப பிராணம். 1வது கா மூக்கம் ஊமையில, முக்கம் 2வது கா. முகம் பொதுவா தமிழ்ல மூஞ்சி, மூஞ்சி புக், பேஸ்புக். அதுக்கு ஒரு இது ஒருவேளை அனசூயா ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. தமிழுக்கு முகமில்லை, சம்ஸ்கிருதத்துக்கு அல்லது ஹிந்திக்கு வாயில்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சொல் இருக்கு. அதாவது தமிழ்ல முகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. வதனம், அப்புறம் முகம், இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை. அதனால தமிழுக்கு முகம்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. மொத்த மூஞ்சியும் சொல்றதுக்கு மூஞ்சிங்கிற வார்த்தை இருக்கு. அது சொல்லலாமா எனக்கு தெரியாது. அது தமிழ் வார்த்தையில சேர்த்துக்கிடுவாங்களான்னு தெரியாது.
இப்ப சமஸ்கிருதத்துல அல்லது ஹிந்தியில வாயின்னு சொல்றதுக்கு அவங்ககிட்ட வார்த்தை கிடையாது. அவங்க அதையும் முகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு தமிழ்ல வாய் உண்டு. நமக்கு வாய் வேற, மூஞ்சி வேற. அவங்களுக்கு இதுவும் முகம்தான், இதுவும் முகம்தான். அதனால ஹிந்திக்கு வாய் இல்ல, தமிழுக்கு முகம் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. சரி, வேற கேள்வி? இல்ல குருஜி. சரி.